நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தடுப்புகளை தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சத்யராஜ் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தேனி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் பல்வேறு பகுதியில் நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. குறிப்பாக கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீரானது ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது. இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் வனத்துறையினர் சார்பாக சுருளி அருவிக்கு சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் வருவதற்கு தடை விதித்து உள்ளனர். தற்பொழுது பார்த்தோம் என்றால் சுருளி அருவியில் தண்ணீரானது ஆக்ரோஷமாக வந்து கொண்டிருக்கும் சூழலில் தடுப்பு சுவர்களை தாண்டியும் தடுப்பு கம்பிகளை தாண்டியும் தண்ணீரானது ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது. வரக்கூடிய தண்ணீரானது மரம், ஜல்லி, கற்கள், கட்டைகளை இழுத்துக் கொண்டு வருவதாகவும் இதனால் தண்ணீரின் வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் வனத்துறையினர் தற்பொழுது சுருளி அருவிக்கு பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் வருவதற்கு தடை விதித்து உள்ளனர். தொடர்ந்து பார்த்தோம் என்றால் நேற்று இரவு மட்டுமே மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மேகமலை, தூவானம், ஈத்தக்காடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மணலாறு, சுருளிமலை பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் தற்பொழுது தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது. இந்த வெள்ளப்பெருக்கானது தொடர்ந்து நீடித்து வருவதாகவும் அதனைத் தொடர்ந்து மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் யாரும் சுருளி அருவிக்கு வர வேண்டாம் என்று வனத்துறை சார்பாகவும் மாவட்ட நிர்வாக சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.